நான் உங்க ஆபீஸ் பாய் தட்டு கழுவிட்டு இருந்தேன். காதல் பாட்டு பாடும்போது ரொம்ப வெக்கப்படுறேன். காதல் பாட்டு பாடும்போது வெக்கப்படக்கூடாது. வந்திருந்த அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி. என்னை இந்த மேடைக்கு கொண்டு வந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் ஆசையில் திரு எல்கேஎஸ் அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன். ஏன்னா நான் உங்க ஆபீஸ் பாய் தட்டு கழுவிட்டு இருந்தேன். சரி, அவர் நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த மேடையை நான் எப்படி நிற்கணும்னு அவர் ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எனக்கு என்ன சொல்றது தெரியல. அவர் இந்த மேடையில் இல்லாத எனக்கு வருத்தமா இருக்கு. மன்னிச்சிருக்க. கூட தான் இருக்கிறாரு அவர். எங்கேயும் போகல, இங்கதான் ஏதோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் பாலகுடி சாருக்கு நன்றி, ரகு சாருக்கு நன்றி. அப்புறம் ஒரு உதவிக்கிறாரா ஆபீஸ் பாயர்னு என்ன இவனுக்கு இருக்கு, டேலண்ட் இருக்குன்னு சொல்லி இந்த முதல் படத்திலே உதவிக்கிறார் செத்துட்ட சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கும், டைரக்டர் உதயன் சார் அவர்களுக்கும், மறைந்த ஆர்என்ஆர் மனோகர் சார் அவர்களுக்கும், சத்யன் திரைப்பட இயக்குனர் ஏ ராஜசேகர் அவர்களுக்கும், என்னோட டேலண்ட்டை கொண்டு போன மறைந்த மேனேஜர். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் அந்த மேடையில் கிடையாது. ராதாகிருஷ்ணன் இறந்துட்டாங்க, மல்லியம்பட்டி மாதவன் சொல்லி உங்களை எல்லாருக்குமே தெரியும். அதனால இல்லைன்னா சத்தியம் பண்ண மேடையில் நான் கிடையாது. எல்லாருக்கும் நன்றி. சென்னையில் ஊரில் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சின்ன சின்ன கதைகள்லாம் நாடகம் இதெல்லாம் எழுதும்போது எங்கள் அப்பா நாடகத்தில் நடிப்பார். அவரை பார்த்து எனக்கு நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் நான் எங்கே நடிக்கிறது இருக்கும்போது நானே பசங்களை வச்சு கதைகள்லாம் எழுதி சின்ன பசங்களை வச்சு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது நீங்களோட இதை பார்த்து எல்லாரும் சென்னைக்கு போய் சினிமா வேலை ஏன்டா பார்க்குறேன் இங்கே இருன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா நான் டெய்லர் வேலை பார்த்தாலும் இல்லைடா நீங்க இருக்க வேண்டிய இல்லை, நீ சென்னைக்கு போய் எங்கேயாவது கஷ்டப்பட்டு நீ சினிமாவில் சாதிடா, உனக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லி அந்த டெய்லர் ராமசாமி என்னை சென்னைக்கு அனுப்பிச்சு விட்டாரு. இங்கே வந்து நான் இருந்த இடம் இதய தெய்வம் புரட்சி கலைஞரோட அலுவலகத்தில் ஆபீஸ் பாயா. அங்கே இருந்து என்னோட பயணத்தை நான் திரைப்பயணத்தை தொடங்கினேன். அவர் கூட திரும்ப அவர் படத்துல இருந்தேன். 2-3 படம் அவரே சொல்லிவிட்டு திருப்பி அவரே என்னை கூப்பிட்டு சத்தம் போட்டார், நீ என் கூட இருந்தாலும் ஆள்னு நினச்சோன்னு யாரும் கூட மாட்டாங்கடா, நீயா தனியாக ட்ரை பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறவர் எனக்கு அவர் தான். இன்ன வரைக்கும் அந்த வீட்டுக்கு கதவை தட்டாமல் போகிற ஆளில் நான் ஒரு ஆள். இதை வச்சியெல்லாம் எல்கே சுதீஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப பங்கு இருக்கு. நான் அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தின் விழா நாயகன் அசுமித்ரா சார் அவர்களுக்கு எனது முக்கிய நன்றி. ஆதவ் கிருஷ்ணா சொன்ன மாதிரி தான். ஆதவ் கிருஷ்ணா நாங்கள் தம்பி ஃப்ரெண்டு அப்படிதான் இருந்திருக்கோம். எங்கள் 2 பேருக்குள்ள பாண்டிங் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் அடிக்காத லூட்டி கிடையாது, நாங்கள் பண்ணாத கிண்டல் கிடையாது, எல்லாமே பண்ணுவோம். ஆனால் ஏன்னா ஸ்பாட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும். நான் ஒரு புதுசாக இருந்ததுனால எந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நானும் புதுசு தான் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணால் தான் இந்த டீமை செட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சின்ன
யார் சின்ன டீமில் வந்து ஸ்டில் ராஜன் சார் இருக்கு, எல்லாருமே ஆர்கேயா இருக்கட்டும், ஆடாட்டு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு ரஜினி சேகர் சார். இது எல்லாத்தையும் செதுக்கி கொடுத்தது கேமராமேன் சார். மற்றும் இந்த பாடல் டான்ஸ் மாஸ்டர் இருந்த கிருஷ்ணா சார் அவர்களுக்கும் சரி, தீனா சார் அவருக்கும் சரி, லிரிக்ஸ் சைடு சொல்லணும்னா ஸ்னேகன் சார், அப்புறம் அருண் பாரதி சார் இங்கே இருக்காங்க. அவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சவங்கிறதுனால நான் பெருசாக யாரை பற்றி சொல்லலை. ஏன்னா நான் சொல்கிறதுக்கு மேலே எல்லாமே பண்ணி சாதிச்சிட்டாங்க. மணியம்பதவான் அவர் ஃப்ரெண்டு, அவர் ஆரம்பத்துலேருந்தே வாய்ப்பு தேடி அடையும் போதே அவரோட டேலண்ட் எனக்கு தெரியும். அதனால தான் அவரையும் பார்த்து ஒரு சாங் கொடுத்தோம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் இன்னைக்கு வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ண பிளான். லெவஸ்ட் அன்னைக்கு இந்த எல்எஸ்எஸ் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த டைம் கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கு சொல்கிறோம். அதனால் எப்பயாவது இந்த ஆடியோ லான்ச்சாவது இன்னைக்கு லெவஸ்ட் அன்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நாங்கள் இன்னைக்கு ஆடியோ லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போதும் வேணும். இந்த மாதிரி புது இயக்குநர்களுக்கு ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். உங்களை நம்பி இன்னும் நாங்கள் நிறையா இயக்குநர்களாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட நல்ல கதையாக கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தாட்டா இல்லாட்டி நான் என்ன கும்பிடு போட்டாலும் ஒன்றும் கிடையாது. நல்ல கதையாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த விழாவில் கலந்துக்கிட்டு நட்புக்காக சிறப்பு செய்கின்ற மரியாதைக்குரிய, நட்புக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுக்கின்ற அன்புக்குரிய திரு கதிரேசன் சார் அவர்களே, சரண் சார், படத்தோட டைரக்டர் முருகன் மகாலட்சுமி, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது தம்பி. நான் பெண் இயக்குனர் நினைச்சேன். முருகன் மகாலட்சுமின்னு. மகாலட்சுமி எனது மனைவியோட பேர். அவங்க அங்கதான் இருக்காங்க. அவங்களுக்கு பெருமைப்படுத்தணும் இந்த பேர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த எண்ணம் ஒன்று போதும், உங்களை வாழ வச்சிடும். படத்தோட இயக்குனர், கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா போர்ஷனும் நல்லா இருக்கு. படத்தோட எடிட்டர், மியூசிக் டைரக்டர் சார், அதில் அந்த எங்கடா இருக்கவும் அந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ கொஞ்சம் அந்த புள்ளி மாதிரி வச்சு நல்லா இருக்கு. அந்த டியூன் ரொம்ப கேட்சிங்காக இருக்கும், மைண்டில் இருக்கு. வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் இந்த மாதிரி சினிமா ரொம்ப கதிரேசன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய படங்கள்லாம் பல்ட்டி அடிச்சுட்டு இருக்க நேரத்தில் சின்ன படங்கள் தான் எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்குது. அது மாதிரி ஒரு சின்ன படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குன்ற நம்பிக்கையில் திரைப்படத்திற்கு துறைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துவது எங்களுடைய அடிப்படை கடமை. படம் முன்னாடி வேற உட்காந்து பார்த்தா பூரா குண்டாவே தீட்டுறாங்க. என்னடா 50 பேரும் ரொம்ப முன்னாடி உட்காந்து பார்த்தோன்னா எல்லா பேரும் குண்டா தீட்டுறாங்க. நேராக பார்த்தா பூரா பேரும் ஒல்லியா இருக்காங்க. பிரச்சனை என் கண்ணில் அவங்ககிட்ட இல்லைன்றது நேராக பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஹீரோயின் சிம்ரன் ரத்வானி, ஆல் த வெரி பெஸ்ட்மா, ஆல் த வெரி பெஸ்ட். ஏற்கனவே சிம்ரன் வந்தாங்க, பத்வானி கூட வந்திருக்காங்க. ஆல் த வெரி பெஸ்ட். கதாநாயகனுடைய அப்பா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, பாலகோபி. நான் பாரதிராஜா சார்கிட்ட எனக்கு என்ன வேலைன்னே தெரியாமல் அசிஸ்டன்ட் கேமராமேனுங்கிற பேரில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பார்ப்பேன். ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பார்க்குறேன்னா ராஜேந்திர சார் கார்டு கேட்டுறாங்க அப்படின்ட்டு இல்லை. அது நான் சொன்னது 30 வருஷத்துக்கு முன்னாடி. ராமவாஸ் இன்னைக்கு இருக்கிற ஃபைனான்சியர் இருந்த ராமவாஸ் அவர்கள், பாலகோபியோட 3 பேரும் அப்பப்போ எல்லா வேலையும் ஒன்றா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு ஒரு 25-24 வயசுல இந்த சென்னையில் எதிர்காலம் என்னன்னு தெரியாது. ஆனால் வேலை பயங்கரமாக இருக்கும். அந்தந்த ஆஃபீஸ் வேலையை ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது. அப்போ மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் சொல்லி ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா தொலைதூர உணர்வில் இப்படி சொல்லியிருக்காங்க, அதை இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யலாம்னு சொல்லி எங்கேயாவது போய் ஒரு 50 பைசா காயின் போன் போட்டு கேட்டு வேலை செய்கிற காலங்களில் பஞ்சு சார் ஆஃபீஸில் பிஏ ஆர்ட்ஸ் பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி அவர் சுயசரிதை எழுதி கொஞ்ச நாள்லேயே ஆனந்த விடனில் வரும்போது அவர் இறந்துட்டாங்க. தமிழ் சினிமாவில் இப்போ இப்படி கதிரேசன் சார் ஏதாவது பிரச்சனைன்னு போனீங்கன்னா அந்த பிரச்சனையை முடியாதுன்னு சொல்லாமல் அதை கையாளுவார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் கையாளுவாங்க. பல படங்கள் அது எனக்கு நேரடியாக தெரியும். பஞ்சு அருணாச்சலம் சார் டிரைவிங் உட்லண்ட்ஸில் ஒரு அவருக்கு டிரைவிங் உட்லண்ட்ஸ் நியூ உட்லண்ட்ஸில் பெர்மனெண்ட்டாக கிருஷ்ணா கட்டேஜன் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர்காரங்க, ப்ரொடியூசர்ஸ், ஃபைனான்சியர்ஸ் அங்கே தான் மீட்டிங்கே நடக்கும். அதுக்கப்புறம் நம்பர் 32 பாகிரதி மால் ஸ்ட்ரீட் நினைக்கிறேன், காமராஜர் இல்லத்துக்கு பக்கத்தில் ஒரு பஞ்சு சார்கிட்ட ஒரு 4 கம்பெனி இருக்கும். அவங்க தம்பி லட்சுமணன், சுப்புன்னு சொல்லி
ஒரு ஃபோனு ஒரு ஓரமாக போன உடனே கார் பார்க்கு திரும்பினா ஒரு சேர் டேபிள் போட்டு ஒரு பையன் சிரிச்ச பையன் ஒருத்தர் உட்காந்துட்டே இருப்பாரு. வர்றவங்க பூரா வேலை சொல்லுவாங்க கோபிக்கு. பஞ்சனை பார்க்க வர்றவங்க வேலை சொல்லுவாங்க, பஞ்சு சார் வேலை இருக்கும், அண்ணன் வேலை, தம்பி வேலைன்னு எல்லா வேலையும் முகம் சுளிக்காம பண்ணிடுறேன். இன்னைக்கு வரைக்கும் தன்னோட அந்த உழைப்பினால மாத்திரமே சினிமாவில் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு யாருன்னா பாலகோபி தான். மற்ற நடிகர்களுக்கெல்லாம் மார்க்கெட் இருக்கும், டைரக்டர்களுக்கு மார்க்கெட் இருக்கும். மேனேஜர் வேலைன்றது அவ்வளவு சாதாரணமான வேலை இல்லை. ஒட்டுமொத்த பொறுப்பும் ஒரு படத்துல வந்து பணம் இருக்கோ இல்லையோ வேலையை ஒழுங்கா திறம்பட செய்யறதுக்கு ஒரு தயாரிப்பினர் இல்லைன்னா வேலைக்காகாது. அவ்வளவு பேரும் ஒரு பெரிய வந்து தன்னணைப்போட ரொம்ப பாசிட்டிவா வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பன் தான் பாலகோபி. அதுக்கப்புறம் ஒரு சத்தியவாக்குன்னு ஒரு படம் எடுத்தார் ராமவாசம் அவனை சேர்ந்து, சரியா வரல, இம்மிடியேட்டா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவருடைய வாழ்க்கை பாதையை நடத்தினாரு. ஸோ எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கக்கூடிய யாதவ் கிருஷ்ணா. என்ன கல்யாணத்துக்கு காதல் பாட்டு பாடும்போது ரொம்ப வெக்கப்படுறேன். காதல் பாட்டு பாடும்போது வெக்கப்படக்கூடாது. நீ நல்ல பையன் நல்லா வளர்த்துருக்காரு, அதுக்காக டூயட் பாடும்போது ரொம்ப யோசிக்கிற. அதெல்லாம் வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காதுப்பா, அதெல்லாம் அலைஞ்சிட்டு தரேன். நீ இப்படி இருக்க என்ன? உங்க அப்பாவை பத்தி உனக்கு வந்து அப்பாவா தெரியும். ஒரு சின்ன கேரக்டர் உதாரணம், சூப்பர் ஹிட் ராஜேந்திரன் குருங்கிறாரு. எலெக்ஷன்ல 2 பேரும் எழுத்து நிக்கிறாங்க, ஒருத்தர் வைக்கிறாரு, தூக்குறாரு, ஒட்டுமொத்தமா நீங்க வந்து நிக்கிறாருன்னா உங்க அப்பாவோட கேரக்டர் என்னன்னு நீ சிம்பிளா புரிஞ்சுக்க. உங்க அப்பா உனக்கு அப்பா, ஆனா அது என்ன பாலகோபிங்கிறத யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கிறணும். நல்ல பாசிட்டிவா இருக்க, ரொம்ப இயல்பா இருக்க. உனக்கு உங்க அப்பாவுடைய வியர்வை துளிகள் உனக்கு வெகுமதியாக இந்த திரைப்படம் கொடுக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பக் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ் சார். வந்திருக்கும் அனைத்து மீடியா பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கும் இந்த படத்துக்கும் பாலகோபி சார் மூலியமாக தான் தொடர்பு. தம்பி யாதவ் கிருஷ்ணா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் அதுக்கான உழைப்பை நாடி இருக்குது, அதுக்கான உழைப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. அது நல்லபடியாக ஒரு வெற்றி அடையட்டும். இதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லா டெக்னீஷியன்ஸும், டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், ஹீரோயின் அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இயற்கை இந்த படத்தை வெற்றியடைய செய்யட்டும். நன்றி, வணக்கம். ஸோ நம்மளோட டைரக்டர் சார் முருகன் சார் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா இங்கதான் இருக்காரு. விஜயகாந்த் சார் முன்னிலையிலும் மற்றும் ராதாகிருஷ்ணன் அவரோட மேனேஜராக ஆசைப்பட்ட அவரும் இங்கதான் இருக்காரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த ஆடியோவை வெளியிட நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே பெற்றுக்கொள்வாங்க. இதோ உங்களுக்காக LSS ட்ரெண்ட் மியூசிக் ஹரி அவர்களும் அன்போடு மேடைக்கு வரவும். ட்ரெண்ட் மியூசிக் ஹரி, ஓகே, இங்கதான் இருக்காரு.